அனைவருக்கும் வணக்கம். தமிழ்ல பாருங்க, இயல் 3 புக் இல்ல அப்படின்னாலும் இந்த வீடியோவ ஒரு டைம் கேட்டீங்க அப்படின்னா போதும். இதுல எது எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியான லெசன் தான். 3வது லெசனு கூட்டாஞ்சோறு. சரிங்களா? எப்படியெல்லாம் விருந்தினருக்கு உணவளிச்சாங்க நம்ம முன்னோர்கள் அப்படிங்கிறத தான் அந்த லெசன்ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? விருந்து போற்றுதம் அப்படிங்கிறத நம்ம அம்மாட்ட ஃபர்ஸ்ட்டு பழங்காலத்துல எல்லாம் எப்படி சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுருந்தோம், எல்லாம் ஒண்ணா உட்காந்து எப்படி சாப்பிட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஒரு டைம் லெசன் எடுத்து படிச்சிருங்க. படிச்சிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்துடும். எதெல்லாம் ஞாபகம் இருக்காது அப்படின்னா, இந்த லைன் புறநானூறுல என்ன சொல்லியிருக்காங்க, அகநானூறுல என்ன சொல்லியிருக்காங்க, பெரிய புராணத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னு சில லைன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் ஞாபகம் இருக்காது. சரிங்களா? இது ஃபுல்லாவே இந்த யூனிட் 3 ஃபுல்லாவே என்ன வரும் அப்படின்னா, உணவு முறை பற்றி தான் வரும். சரிங்களா? பாருங்க, நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், விருந்தினர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு வர நம்மளுடைய ரிலேஷன்ஸ். நம்ம அத்தை, மாமா, பெரியப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா அப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் அப்படி கிடையாது. விருந்தினர் அப்படின்னாவே யார் அப்படின்னா, முன்பின் தெரியாதவர்கள் விருந்தினர்கள். பாருங்க, முன்பின் அறியாத புதியவர்களுக்கு விருந்தினர் என்று பெயர். சரிங்களா? அதே மாதிரி விருந்தே புதுமை என்று தொல்காப்பியர் கூறியுள்ளார். அப்ப யாரு சொன்னது விருந்தே புதுமைன்னு? தொல்காப்பியர். விருந்தே புதுமை அப்படின்னு யார் கூறியிருக்கா? தொல்காப்பியர். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது, அறவுணர்வும் தமிழர் மரபும். சரிங்களா? அதுல பாருங்க, இதுல என்ன, விருந்தோம்பலை வலியுறுத்த விருந்தோம்பலை வலியுறுத்த ஓர் அதிகாரத்தையே அமைத்திருக்கிறார். திருவள்ளுவர் என்ன அப்படின்னா, விருந்தோம்பலை வலியுறுத்த ஒரு அதிகாரத்தையே வச்சிருக்காரு. அதே மாதிரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மோப்பக்குலையும் அனிச்சம். அப்ப இதை கொடுத்துட்டு அது என்ன திருக்குறளா என்னன்னு சொல்லி கேட்கலாம். மோப்பக்குலையும் அனிச்சம் என்ற பொருளில் எடுத்துரைக்கிறார். அதாவது விருந்தினரை முகமலர்ச்சியோட வர வைக்கணும். அப்பதான் அவங்க ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படிங்கிறது தான் மோப்பக்குலையும் அனிச்சம் என்ற பொருளில் எடுத்துரைக்கிறார். விருந்தினரை போற்றுதல் இல்லற கடமையாக இருந்தது. விருந்தினரை போற்றுறது ஒரு கடமை அப்படிங்கிற மாதிரி. எப்படி நம்ம நம்மளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறோம், அது ஒரு கடமை அப்படின்னு சொல்றோம்னா, அந்த மாதிரி அப்போல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, விருந்தினரை போற்றுதலே ஒரு கடமை அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. பாருங்க, அடுத்த சிலப்பதிகாரத்துல ஒன்று, தொல்லூர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும் எண்ணெய் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, சிலப்பதிகாரம் தொல்லூர் சிறப்பின் விருந்தெதிர் கோடலும். அப்ப நம்ம அதுல சிலப்பதிகாரத்துல கண்ணகி சொல்ற மாதிரியான ஒரு லைன் என்னன்னா, கண்ணகி வருந்துகிறாளம்மா. எதுக்காக? கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி கண்ணகி வருந்துகிறாள். கோவலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை விட விருந்தினரை போற்ற முடியாத நிலையை எண்ணியே வருந்துவதாக குறிப்பிடுவதன் மூலம் விருந்தினரை போற்றி பேணுதல் பழந்தமிழ் மரபு என்பதை இளங்கோவடிகள் உணர்த்துகிறார். அப்ப இந்த லைன் கொடுத்து இது என்னன்னு கேட்கலாம். என்னது? தொல்லோர் சிறப்பின் விருந்தெதிர்கேடல் இளந்த எண்ணெய் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம். சரிங்களா? சிலப்பதிகாரத்தை ஏற்று யாரு? இளங்கோவடிகள். சரிங்களா? இளங்கோவடிகளை பத்தி நிறைய நியூஸ் நமக்கு தெரியும். இந்த லைனையும் அது ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு ஆத்தரையும் எழுதி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஆத்தரை எழுதிக்கணும். இளங்கோவடிகள். அப்ப இளங்கோவடிகளுக்கான என்னென்ன கம்பராமாயணம் ஆகட்டும், சரிங்களா, அதுல எந்தெந்த லைனெல்லாம் கொடுத்து கேள்வியில் கேட்கக்கூடிய இடங்கள் இருக்கோ அதையெல்லாம் எழுதி வச்சுக்கணும். அப்ப எடுத்து ஒரு கிளான்ஸ் பார்த்தோம் அப்படின்னாவே தெரிஞ்சிடும். அடுத்தது பாருங்க, அதாவது இதுல யாரு சொல்றாங்க, கம்பர் வேற என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் குறிப்பிட்டுள்ளார். அதே மாதிரி கலிங்கத்து பரணியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணியை யாரு? ஜெயங்கொண்டார். விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சி ஓமையாக்கியுள்ளார். எங்க அப்படின்னா, அடுத்தது அந்த ஒரு லைன் பார்க்க போறோம். பாருங்க, கம்பர் சொன்னது இங்க இருக்கும் பாருங்க. என்ன என்ன கம்பர் சொல்லியிருக்காரு அப்படின்னா, பொருந்து செல்வமும் கல்வியும் பூட்டலால் வருந்தி வந்தவருக்கு ஈதலும் வைகளும் விருந்தும் அன்றி விளைவன யாவையே அப்படின்னு சொல்லியிருக்காரு. யார் சொன்னது? கம்பராமாயணம். அதாவது கல்வியும் செல்வம் பெற்ற பெண்கள் ஈகை குணமும் கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றதான் இந்த லைன். அடுத்தது அதை கலிங்கத்து பண்ணி பாருங்க. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் மேலோர் போல அப்படின்னு. சரிங்களா? விருந்தினர் நம்ம தெரியாத அந்த விருந்தினரும் இல்லாதவங்க சாப்பிடலாம். நிறைய சாப்பிட என்ன ஆகுமாமா, நம்மளுடைய முகம் மலரும் சொல்லி என்ன சொல்லி கலிங்கத்து பண்ணி. கலிங்கத்து பண்ணி ஏற்றது யாரு? ஜெயங்கொண்டார். கம்பராமாயணத்தை ஏற்றினது கம்பர். சரிங்களா? அடுத்தது பாருங்க, தனித்துண்ணார்.
அதுல பாருங்க புறநானூறுல என்ன சொல்லுது அப்படின்னா, அமிழ்தமே கிடைச்சாலும் தமிழர்கள் வந்து தனித்து உண்ண மாட்டாங்க அப்படின்னு. உண்டால் அம்மை இவ்வுலகம், இது அடிக்கடி கேட்டிருக்கேன். உண்டால் அம்மை இவ்வுலகம் எந்த பாட்டு, எந்த நூல் இருந்து எடுத்தாளப்பட்டது அப்படின்னு. உண்டாளம்மை இவ்வுலகம் அப்படிங்கிறது புறநானூறு, இல்ல புறநானூறு. உண்டாளம்மை இவ்வுலகம் அமிழ்தம் இவையதாயினும், கொடுக்கறதா இருந்தாலும் இனிது என, அதான் நல்லா இருக்கு, தமியர் உண்டலும் இலரே, தானா சாப்பிடுறீங்க, யாரும் இல்லை. தனித்து உண்ணாமை என்பது தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை. அமிழ்தமே கிடைத்தாலும் தாமே உண்ணாது பிறருக்கு கொடுப்பர் நல்லோர், அத்தகையோர்தான் உலகம் நிலைத்திருக்கிறது என்பதை இது புறநானூறு சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, அதுலயே பாருங்க, இந்த யாரு இந்த பாடல எழுதுனது யாரு? இளம்பெருவழுதி, கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி குறிப்பிட்டுள்ளார். கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி என்னதை குறிப்பிட்டுள்ளார்? என்னது? இந்த உண்டாளம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் இவைதாயினும் இனிதென தமியர் உண்டலும் இலரே அப்படின்னு புறநானூறு பாடல். இந்த புறநானூறு பாடல் எழுதுனது எப்படின்னா, கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி குறிப்பிட்டுள்ளார். அல்லில் ஆயினும் எப்படின்னா, நைட்டே ஆனாலும் சரிங்களா, விருந்தோம்பல் என்பது சிறந்த பண்புல ஒன்றாக கருதப்படுகிறது. நடு இரவில் விருந்தினர் வந்தாலும் மகிழ்ந்து வரவேற்று உணவிடும் நல்லியல்பு தமிழருக்கு உண்டு. இதை எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க, அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். சரிங்களா, இது எந்த எந்த நூல் சொல்லுது அப்படின்னா, நற்றிணை. எந்த நூல் சொல்லுது? நற்றிணை. அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும் அப்படின்னு நற்றிணை சொல்லுது. அதே மாதிரி பாருங்க, ஞாபகம் வச்சுக்கணும், அல்லில் ஆயினும் விருந்துவரின் உவக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, உண்டாளம்மை இவ்வுலகம். அடுத்தது இந்த விருந்தினர் வறியவரும் நெருங்கி மென்மேலும், இந்த லைனை எல்லாம் எழுதி வச்சு இதுதான் மாந்து போகும் இந்த பாடத்துல. வேற எதுவுமே நமக்கு மறக்காது. இந்த மாதிரி லைன் கொடுத்துருக்கிறதா நமக்கு என்ன ஆயிரும்? மறந்துடும். பாருங்க, 7 அடி நடந்து சென்று வழி அனுப்புவார். ஒரு விருந்தினர் வீட்டுக்கு வராங்க அப்படின்னா, அவங்க சாப்பிட்டு வீட்டு விட்டு வெளியே போற வரைக்கும் அவங்க பின்னாடி எவ்வளவு தூரம் போறாங்களோ அது வரைக்கும் நடந்து போவாங்க அப்படிங்கிறத எது சொல்லுது அப்படின்னா, புறநானூற்றுப்படை சொல்லுது. சரிங்களா, புறநானூற்றுப்படை சொல்லுதுதான் பாருங்க, காலடி காலின் 7 அடி பின் சென்று அப்படின்னு சொல்றது என்னது? புறநானூற்றுப்படை. இதெல்லாம் தான் முக்கியம். இந்த லைன்ஸ் தான் இதுல நிறைய வந்திருக்கு. இதைத்தான் நாம பார்த்துக்கணும். அடுத்தது பாருங்க, அடுத்தது இன்மையிலும் விருந்தோம்பல். இல்லை அப்படின்னாலும், நம்ம வீட்லயே எது இல்லை அப்படின்னாலும் விருந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறத எவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க பாருங்க. வீட்டிற்கு வந்தவருக்கு வறிய நிலையிலும் எவ்வழியிலேனும் முயன்று விருந்தளித்து மகிழ்ந்தனர் நம் முன்னோர். தானியம் ஏதும் இல்லாத நிலையில் விதைத்து வைத்திருந்த திணையை உரலில் இட்டு குத்தி எடுத்து விருந்தினருக்கு விருந்தளித்தாள் தலைவி. எப்படி? நாளைக்கு தானியம் விதைக்கிறதுக்காக வச்சிருந்த தானியத்தை எடுத்து, திணைனா அது என்னது? கேழ்வரகு, இந்த ராகி இதெல்லாம் வரும்ல, அது திணை. அதை எடுத்து உரல்ல குத்தி எடுத்து விருந்து வச்சாங்க தலைவி அப்படிங்கிறதான் பாருங்க எந்த நூல் சொல்லுது அப்படின்னா, புறநானூறு. அதுக்கான லைன் என்ன? உரல் உணங்கு விதைத்திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல். சரிங்களா, உரல் உணங்கு விதைத்திணை உரல்வாய் பெய்து சிறிது புறப்பட்டன்றோ இழல் அப்படின்னு என்னது? புறநானூறு. அதே மாதிரி அடுத்த லைன் பாருங்க, நேற்று வந்த விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் இரும்பினால் செய்த தன் பழைய வாளை பணயம் வைத்தான் தலைவன். முன்னாடி தலைவி பத்தி சொல்லியிருக்காங்க, இப்ப தலைவன் பத்தி சொல்றாங்க. என்னன்னா, நேற்று வந்த விருந்தினருக்கு விருந்து வைக்கிறதுக்கு பழைய வாளை வந்து பணயம் வச்சுட்டான். இன்னைக்கு வர்ற விருந்தினருக்கு, இன்றும் விருந்தினர் வந்தால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணயம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு. எப்படி? நேற்று வந்தவங்களுக்கு ஒன்ன அடமானம் வைக்கிறாங்க, இன்னைக்கு வந்தாலும் என்ன வைப்போம்? அடமானம் வச்சாது விருந்து போடுவோம் அப்படிங்கிறத பணயம். நெருணை வந்த விருந்தினருக்கு மறுத்தன் இரும்புடை பலவால் வைத்தான். எப்ப? நேற்று வந்தவருக்கு. இன்று இக்கருங்கோட்டு சிறியால் பணயம். எந்த நூல் சொல்லியிருக்கு? கருங்கோட் சிறியால் பணயம் அப்படின்னு என்ன சொல்லுது? புறநானூறு. சரிங்களா, இந்த லைன் எல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒரு டைம் லெசனை படிச்சிருங்க. படிச்சுட்டு இந்த வீடியோ அப்படியே வந்து ஹெட்ஃபோன் போட்டு அப்படியே கேட்டே இருந்தீங்க அப்படின்னா அப்படியே மெமரி ஆயிடும். சரிங்களா, அடுத்தது
அதே மாதிரி பாருங்க, இங்க ஒரு நியூஸ் கொடுத்துருப்பாங்க. இளையான்குடி மரநாயனாரின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியம் இல்லை. சரிங்களா, இதை கூட கேட்கலாம். இளையான்குடி மரநாயனின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியம் இல்லை. அப்ப எனவே அன்று விதைத்து விட்டு வந்த நெல்லை அரித்து, நெல்லு பார்த்தீங்கன்னா விதைச்சிருப்பாங்க சரிங்களா, நாட்டுப்பற்றையில அதைவே அரித்து வந்து பின் சமைத்து விருந்து படைத்த திறம் பெரிய புராணத்தில் காட்டப்படுகிறது. கேட்கலாம், இளையான்குடி மரநாயனின் வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தளிக்க அவரிடம் தானியம் இல்லை அப்படின்னு எந்த நூல்ல சொன்னாங்க அப்படின்னா பெரிய புராணம். சரிங்களா. அடுத்தது நிலத்திற்கேற்ற விருந்து. நிலத்துல என்ன நிலம் இருக்குல்ல, அந்த குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. அப்போ ஒவ்வொரு நிலத்துக்கு தகுந்தது தானே விருந்து வைக்க முடியும், அதைத்தான் சொல்றாங்க. அங்க என்ன கிடைக்குதோ அதை விருந்தா வைப்பாங்க அப்படின்னு. என்ன பாருங்க, நெய்தல் நிலத்து பாணர்களை வரவேற்று, நெய்தல் நிலம் சரிங்களா, நெய்தல் நிலத்து பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் என்கிறது சிறுபானாற்றுப்படை. அப்ப நெய்தல்னா அங்கிருந்த பாணர்களை வரவேற்று குழல் மீன் கறியும் பிறவும் கொடுத்தனர் அப்படின்னு சொல்றது என்னது, சிறுபானாற்று படை. அடுத்தது இங்க ஒரு கவிதை ஒண்ணு இருக்கு பாருங்க, நல்ல கவிதை. இலையை மடிப்பதற்கு முந்தைய வினாடிக்கு முன்பாக மறுக்க மறுக்க பரிமாறப்பட்ட கூடுதல் இட்டிலியில் நீண்டு கொண்டிருக்கிறது பிரியங்களின் நீள்சரடு. போதும் போதும் சொன்னால் என்ன பண்றது, அடுத்தடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறது. அடுத்தது அதை யார் சொன்னது, அந்த அம்சப்பிரியா அப்படிங்கிற ஒரு புது கவிஞர். சரிங்களா. அடுத்து பாருங்க, விருந்தை எதிர்கொள்ளும் தன்மை. இதுல பாருங்க, இதுல என்ன அப்படின்னா, இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை, இல்லத்தில் பலரும் நுழையும் அளவிற்கு உள்ள பெரிய வாயிலை இரவில் மூடுவதற்கு முன்னர் உணவு உண்ண வேண்டியவர்கள் யாரேனும் உள்ளீர்களா என்று கேட்கும் வழக்கம் இருந்ததை. அதாவது கதவை சாத்துறதுக்கு முன்னாடி, அது என்ன சொல்றாங்க அப்படின்னா, வீட்டை பூட்டுறதுக்கு முன்னாடி நைட்டு பலர்புகுள் வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் ஒளிரோ அப்படின்னு என்ன நூல் சொல்லுது, குறுந்தொகை. பலர்புகு வாயில் அடைப்ப கடவுணர் வருவீர் உளரோ அப்படின்னு சொல்றது குறுந்தொகை. அடுத்தது பாருங்க, இன்னொரு லைன் ஔவையார் சொன்னது, மருந்தே ஆயின் விருந்தோடு உண் அப்படின்னு சொன்னது என்னது, கொன்றை வேந்தன்ல ஔவையார். கொன்றை வேந்தன்ல ஔவையார் சொல்லியிருக்காங்க சரிங்களா. அது அவர் பாடிய தனிப்பாடல். அப்ப கொன்றை வேந்தன்கிறது என்னது, ஒரு தனிப்பாடல் அப்படி கூட கேட்கலாம். ஔவையார் பாடிய கொன்றை வேந்தன் தனிப்பாடலா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். சரியா. அடுத்தது பாருங்க, இது இங்க பாருங்க, வரகரிசி சோறும் வழுதுணங்காய் வாட்டும் முரமென புளித்த மோரும் திறமுடனே புல்வோர் புதன் புரிந்து விருந்திட்டதன் ஈது எல்லா உலகும் பெறும் அப்படின்னு. இது என்ன அப்படின்னா, என்று அவர் கூறுவெழுந்து வள்ளல்கள் விருந்தினர் போற்றப்பட்டதை அறிய முடிகிறது. சரிங்களா. இதுவும் அதுதான், அந்த அவர் பாடிய தனிப்பாடலில் இந்த லைன் இருக்குது. அப்ப இதையும் கேட்கலாம், கொன்றை வேந்தன் ஔவையார் பாடியுள்ள அவர் பாடிய தனிப்பாடல். இப்ப இது யாரு பாடினது அப்படின்னு சொல்லி கேட்கலாம், யாரு பாடினது, ஔவையார். சரிங்களா. அடுத்தது பாருங்க, உற்றோடு நின்ற விருந்து. உற்றாரோடு நின்ற விருந்து என்ன அப்படின்னா, சங்க காலத்தில் அரசராயினும் வறியோரானும் விருந்துகளை போற்றி காலமாற்றத்தில் புதியவர்களாகி விருந்தினர்களை வீட்டுக்கு அழைத்து உணவிடுவது குறைந்து விருந்து புறப்ப அதாவது சத்திரங்கள் பெருகின. அப்படின்னா அந்த காலத்துல சத்திரங்கள் கட்டி வைப்பாங்க. சத்திரங்கள் அப்படின்னாவே அங்க வந்து அந்த வழியா நடந்து போறவங்க, வறியவர்கள், இல்லாதவங்க எல்லாம் வந்து தங்கிட்டு அங்கேயே இருந்து சாப்பிட்றதா சத்திரங்கள். அப்ப அந்த சத்திரங்கள் பெருகின யாரு காலத்துல, நாயக்கர் மராட்டியர் ஆட்சி காலத்தில் மிகுதியான சத்திரங்கள் வழி செல்வோருக்காக கட்டப்பட்டன. சரிங்களா. புதியவர்களை விருந்தனாக இருப்பது. இப்போ வந்து புதியவர்கள் நம்ம என்ன பண்றோம், புதியவர்களுக்கு முதலெல்லாம் திண்ணையெல்லாம் வச்சு கட்டுவாங்க. வீட்டுக்கு முன்னாடி திண்ணையெல்லாம் இருக்கும். ஏன்னா யார் வேணாலும் வந்து ஓய்வு எடுத்துட்டு போற மாதிரி. இப்போலாம் திண்ணையெல்லாம் வைக்கல, சுத்தி காம்பவுண்ட் சோறு வச்சு கட்டிடுறோம். சரிங்களா. இதெல்லாம் மாறிடுச்சு. அதான் புதியவர்கள் பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல், இன்றைய விருந்தோம்பல் எப்படி இருக்கு அப்படின்னு. சரிங்களா. அப்பா பாருங்க, தமிழர்கள் உணவு வாழை இலைக்கு தனி இடம் உண்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்திடம் உண்டு. தலைவாழை இலை விருந்தினை உணவளிப்பது நம் மரபாக கருதப்படுகிறது. நம் மக்கள் வாழை இலையின் மருத்துவ பயன்களை அன்றே அறிந்திருந்தனர். தமிழர்கள் உணவு பரிமாறும் முறையை நன்கு அறிந்திருந்தனர். உண்பவரின் இடப்பக்கம்
சரிங்களா? இது கூட கேட்கலாம். உண்பவரின் இடப்பக்கம் வாழை இலையின் குறுகலான பகுதியும் வலப்பக்கம் இலையின் விருந்த பகுதியும் வர வேண்டும், விரிந்த பகுதியும் வர வேண்டும். ஏனென்றால் ஏன்னா வலது கையால் உணவு உண்ணும் பழக்கமுடையவர்கள் நாம் வந்து வலது கையில தான் சாப்பிடுவோம். அப்போ இடது கையில கம்மியா சாப்பிட்றதெல்லாம் இருக்கும், நிறையா சாப்பிட்றது இங்க இருக்கும், வலது கையில் இருக்கும். அப்போ நிறையா சாப்பிட்றதுக்கும் பெருசா இருக்கணும், அதாவது வலது பக்கம் இலையின் விரிந்த பகுதி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த லைன்ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? இது வந்து இப்போதைய விருந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத அப்படியே பாருங்க. அப்படியே அது படிச்சு பார்த்துக்குங்க எப்படியெல்லாம் அழிஞ்சிருச்சு அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இது ஒரு கொஸ்டின் என்னன்னா, அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் வாழை இலை விருந்து விழா, வாழை இலை விருந்து விழா, இது மட்டும் கேட்கலாம் பாருங்க. வாழை இலை விருந்து விழா எது? அமெரிக்காவின் மினசோட்டா தமிழ்ச்சங்கம் ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறது. சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா அதில் என்னென்ன சாப்பாடு போடுறாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஒரு டைம் படிச்சுக்கோங்க. சரிங்களா? இங்க ஒரு கவிதை பாருங்க. இட்டதோர் தாமரைப்பூ இதழ் விரித்திருந்தால் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறை உண்ணும் அப்படிங்கிறத யார் சொன்னாரு? பாரதிதாசனார். பாரதிதாசனார் சொல்லியிருக்கார். சரிங்களா? பாரதிதாசனார். ஏன்னா நம்ம இந்த மாதிரி வந்து இந்த பறவை இதெல்லாம் வந்தது அப்படின்னா யார் சொல்றது அப்படின்னா பாரதியார் ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்களா? இது பாருங்க. இட்டதோ தாமரை பூ இதழ் விரித்திருந்தல் போல வட்டமாய் புறாக்கள் கூடி இறையுண்ணும் அப்படின்னு சொன்னது யாரு? பாரதிதாசனார். சரிங்களா? அடுத்து காசி காண்டம். காசி காண்டத்துல இதை ஒரு டைம் படிச்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த லைன் இந்த பாட்டை ஒரு டைம் படிச்சிருங்க. ஏன்னா மனப்பாட பாட்டு, அதாவது ஸ்டார் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அதனால இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால விருந்தினாக ஒருவன் வந்து எதிரின் வியத்தல் வந்து நிக்கணும். அந்த லைன் இதை படிச்சுட்டு அந்த பொருளை படிச்சீங்கன்னா அப்படியே புரியுங்க பாருங்க. விருந்தினராக ஒருவர் வந்தால் அவரை வியந்துரைத்தல், வாங்க வாங்க ஆச்சரியமா பார்க்கறது, நல்ல சொற்களை இனிமையாக பேசுதல், எப்போ எப்படி வந்தீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறது, முகமலர்ச்சியுடன் அவரை நோக்குதல், வந்தவரை மகிழ்ச்சியா பார்க்கணும், வீட்டிற்கு வருக உள்ள வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது, அவர் எதிர் நிற்றல், அவர் முன் மனம் மகிழும்படி பேசுதல், அவர் அருகிலே அமர்ந்து கொள்ளுதல், அவர் விடைபெற்று செல்லும் போது வாயில் வரை பின்தொடர்ந்து செல்லல், அவரிடம் புகழ்ச்சியாக முகமன் கூறி வழி அனுப்புதல், போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆகிய 9 விரும்பாமல் செய்யும் இல்லறொருக்கம். அப்ப கேட்கலாம், அதாவது இதுல காசி காண்டத்துல சரிங்களா, அதுக்கு முன்னாடி காசி காண்டத்தை எழுதுனது யாரு? அதிவீரராம பாண்டியர். காசி காண்டம் எழுதுனது யாரு? அதிவீரராம பாண்டியர். காசி காண்டம் சொல்லும் 9 விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கம் என்ன? விருந்தோம்பல் செய்யும் விருந்தோம்பல் செய்யும் பாருங்க, விருந்தோம்பல் செய்யும் இல்லற ஒழுக்கம் எத்தனை அப்படின்னா 9. சரிங்களா? 9 அப்படிங்கிறத கேட்கலாம். சரிங்களா? அதனால அதை பார்த்துங்க. அடுத்தது பாருங்க. இந்த தல் வந்தாலே தொழிற்பெயர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சரிங்களா? தல் வந்தாலே அது என்னது? தொழிற்பெயர். அடுத்தது விவேக சிந்தாமணியில் ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்க. விவேக சிந்தாமணியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து, ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூலிட்டாலும் உண்பதே அமிர்தமாகும், முப்பலமோடு பால் அன்னம் முகம் கடுத்து இடுவாராயின் கப்பிய பசியனோடும் கடும்பசி ஆகும் தானே. ஏன்னா அதாவது உப்பே இல்லாம கொடுத்தாலும் சந்தோஷமா கொடுத்தோம்னா அது அமிர்தமா சாப்பிடுவாங்க. நல்லா பாலும் பழமும் கொடுத்தாலும் அது கடுப்பா அந்த ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கடுகடுன்னு பேசி கொடுத்தா என்ன ஆகும், அந்த பசியோட சேர்ந்து இதுவும் ஒரு பசி ஆயிரும் அப்படின்னு சொல்றது என்னது? விவேக சிந்தாமணி. சரிங்களா? அடுத்தது நூல் விளக்கம், நூல்வெளி என்னது அப்படின்னா, காசி நகர், அந்த காசி காண்டம் இருக்குல்ல, அதுதான் காசி நகரத்தின் பெருமையை, காசி நகரத்தின் பெருமையை கூறும் நூல் என்னது? காசி காண்டம். இந்நூல் துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வியல் அடையும் நன்மைகள் ஆகியவற்றை பாடுவதாக அமைந்துள்ளது. நல்ல ஒழுக்கங்களை கூறிய 17வது பாடல் பாடப்பகுதியாக இடம்பெற்றுள்ளது. அடுத்து முத்துக்குளிக்கும் கொற்கை அரசர்
சரிங்களா? முத்துக்குளிக்கும் கொற்கை அரசர் அதிவீர ராமபாண்டியர் தமிழ் புலவராகவும் திகழ்ந்தார். அப்ப முத்துக்குளிக்கும் கொற்கை அரசர் யாரு? முத்துக்குளிக்கும் கொற்கையின் அரசர் அதிவீர ராம பாண்டியர். அவர் தமிழ் புலவராக இருந்திருக்கார். இவரின் மற்றொரு நூல் என்னது? வெற்றி வேட்கை என்றழைக்கப்படும் நருந்தொகை. அப்ப நருந்தொகைன்னு என்ன? வெற்றி வேட்கை. சரிங்களா? இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்ன? சிவளமாறன் என்ற பட்ட பெயரும் இவருக்கு உண்டு. அப்புறம் சிவளமாறன் அப்படின்னா யாரு? அதிவீர ராம பாண்டியர். இவர் என்னன்னு எழுதியிருக்கான்னு பாருங்க. நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை அந்தாதி, கூர்ம புராணம். இதை எழுதுனது யாரு? சிவளமாறன். சிவளமாறன்னா யாரு? இவரு அதிவீரராம பாண்டியர். சரிங்களா? அடுத்தது பாருங்க, மலைபடுகடம். மலைபடுகடம் எழுதுனது யாரு? பெருங்கௌசிகனார். மலைபடுகடம் எழுதுனது யாரு? பெருங்கௌசிகனார். அதுலயும் இந்த லைனை படிச்சுங்க. படித்து பகலில் இளைப்பாரி செல்லுங்கள். பாருங்க, பாடலின் பொருள் பாருங்க. நன்னனை புகழ்ந்து பாடி பரிசில் பெற்ற கூத்தர் பரிசில் பெறப்போகும் கூத்தரை காணவரின் வளம் நிறைந்த புது வருவாயை உடைய சிறிய ஊர்களில் தங்கி உணவு பெறுவதற்கு வெளிப்படுத்தல். அதாவது மலைப்படுகடாம் அப்படின்னா அது ஒரு ஆற்றுப்படுத்தும் நூல். சரிங்களா? பாருங்க என்னன்னா, பகலில் இறைப்பாரி செல்லுங்கள், இரவில் சேர்ந்து தங்குங்கள், எரியும் நெருப்பை போல ஒளிரும் பூங்கொத்துக்களை சுற்றத்தோடு அணிந்து கொள்ளுங்கள், சிவந்த பூக்களை கொண்ட அசோக மரங்களை உடைய பொருத்தமான பாதையில் செல்லுங்கள், அசையும் மூங்கில் ஓசை இழப்பும் கடின பாதையில் சென்று மலைச்சரிவில் உள்ள சிற்றூரை அடையுங்கள், அங்குள்ளவர்களிடம் பகைவரை பெறாமல் போர் செய்யும் வலிய முயற்சியும் மனம் வெற்றியும் உடைய நன்னனின் கூட்டர்கள் என்று சொல்லுங்கள் அப்படின்னு. என்ன பாருங்க, இங்க பாருங்க, இங்க இந்த இதுல ஆற்றுப்படை அப்படிங்கிறதா இந்த நூல். என்ன அப்படின்னா, ஆற்றுப்படுத்தும் கூத்தன் பெறுகிற கூத்தன் வள்ளலை நாடி எதிர்வரும் கூத்தனை அழைத்து, நாம் இவ்விடத்தை சென்று என்னவெல்லாம் பெற்று வருகின்றோம், இவ்விடத்தை சென்று என்னவெல்லாம் பெற்று வருகின்றோம், நீயும் அந்த வள்ளலிடம் சென்று வளம் பெற்று வாழ்வாயாக என்று கூறல். அப்படிங்கிறதே ஆற்றுப்படை. அப்ப இந்த ஊர்ல இதெல்லாம் இருக்கு. சரிங்களா? இந்த மாதிரி எல்லாம் நீ போகும்போது இதையெல்லாம் பார்க்கலாம். அப்ப அங்க போய் நீ என்ன சொல்லு, இந்த மாதிரி பொருள் பெற்றிருக்க அப்படின்னு சொல்றதான் இந்த பாட்டு. மலைபடுகடாம் பெருங்கௌசிகனார். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு டைம் இந்த பாட்டை படிச்சிருங்க. படிச்சுட்டு இலக்கண குறிப்பும் பார்த்துங்க. சரிங்களா? இதெல்லாம் பாருங்க, அசை, கேலி இதெல்லாம் அடிக்கடி கேட்குறாங்க. சொல்லிசை அளபடைகள். சரிங்களா? அது சொல்லிசை அளபடைகள். சொல்லிசை அளபடைனா நான் முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்க. அடுத்தது நூல்வெளிகளில் 10 பாட்டு நூல்கள் ஒன்று மலைபடுகடாம். 583 அடிகளை கொண்ட இது கூத்தராற்றுப்படை. அப்ப கூத்தராற்றுப்படை எத்தனை அடிகளை கொண்டது? 583. சரிங்களா? மலைபடுகடாம் ஏன் பேர் வந்துன்னு பாருங்க. மலையை யானையாக உருவம் செய்து மலையில் எழும் பல வகை ஓசைகள் அதன் மதம் என்று விளக்குவதால் இதற்கு மலைபடுகடாம் என்று கற்பனை நயம் வாய்ந்த பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு தனிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பாடியது மலைபடுகடாம். யாருன்னு பாருங்க. நன்னன் என்னும் குறுநில மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டு. அப்ப இந்த மலைபடுகடாம் என்னது? நன்னன்கிற மன்னனை பாட்டுடை தலைவனாக கொண்டிருக்குது. யாரு பாடினது? நான் தான் முன்னாடியே பார்த்தோம், பெருங்கௌசிகனார். ஆனா அவர் பேர் எப்படி பாருங்க, இரணிய முட்டத்து பெருங்குன்றூர் பெருங்கௌசிகனார் பாடியது மலைபடுகடாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நம்ம பெருங்கௌசிகனார்னு மட்டும் படிச்சுட்டு போயிட்டு இந்த லைனை கொடுத்துருந்தாங்கன்னா நமக்கு தெரியாது. அதனால படிக்கும்போது என்ன பண்ணணும், கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லா படிச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது, கோபாலபுரத்து மக்கள் அப்படிங்கிற நூலை எழுதுனது அப்படின்னு யாருன்னு பாத்தீங்கன்னா கி ராஜநாராயணன். இந்த நூலுக்காக இவருக்கு சாகித்ய விருது கிடைச்சிருக்கும். சரிங்க, சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிருக்கும். இது பாத்தீங்கன்னா கரிசல்காட்டு இலக்கியம் அப்படிங்கிறதுல பாருங்க வரும். அதுல என்ன, இங்க பாருங்க, இந்த லைன் எல்லாம் கேட்பான். கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதியில் தோன்றிய இலக்கிய வடிவம் கரிசல் இலக்கியம். அப்ப எந்த வட்டார பகுதியில் தோன்றிய இலக்கியம் கரிசல் இலக்கியம்? கோவில்பட்டியை சுற்றிய வட்டார பகுதியில் தோன்றிய இலக்கியம் கரிசல் இலக்கியம் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். அதே மாதிரி இவர் அந்த கரிசல் இலக்கிய பரம்பரை இன்றளவும் தொடர்கிறது. அவங்க யாரு? பா ஜெயப்பிரகாசம், பூமணி, வீரவேலுசாமி, சோ தர்மன்,
வேல ராமமூர்த்தி இன்னும் பலரின் மூலமாக அந்த கரிசல் இலக்கியம் தொடருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது இல்லாம பாருங்க, இங்க இன்னொன்னு இருக்கும். என்னன்னா, கரிசல் மண்ணின் படைப்பாளி யாரு? கரிசல் மண்ணின் படைப்பாளி கு. அழகிரிசாமி கி. ராஜநாராயணுக்கு முன் எழுதத் தொடங்கியவர். அப்ப ராஜநாராயணுக்கு முன்னாடி எழுத தொடங்கியது யாரு? கு. அழகிரிசாமி. அப்ப இதையும் கேட்கலாம். பார்த்தா இந்த பாக்ஸ் பார்த்தா எது இல்லாத மாதிரியா இருக்கும். ஆனா இதுலயே பாருங்க 3 லைன் 3 பாயிண்ட்ஸ் நமக்கு இருக்கு. சரிங்களா? இது ஒரு கதை மாதிரி இருக்கும். அப்படியே படிச்சு பார்த்துக்கங்க. இதுல முக்கியமா இங்க பாருங்க. இந்த வட்டார வழக்கு சொல் கேட்கலாம். நமக்கு நீ தெரிஞ்சதெல்லாம் விட்டுருங்க. மகுளி அப்படின்னு என்னன்னா சோற்றுக்கஞ்சி. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏதாவது தெரியாம நம்ம பார்த்தோன்னே வந்து தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணி வச்சுக்கணும்? நோட் பண்ணி வச்சுக்கணும். அது தொலைவடையில் இதெல்லாம் நம்ம வந்து பேச்சு வழக்கில் கேட்டிருப்போம். சரிங்களா? அதெல்லாம் விட்டுருங்க. எது தெரியாம இருக்கோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது இங்க பாருங்க. இதுதான் முக்கியம். நூல்வெளி. கோபாலபுரத்து மக்கள் என்னும் புதினத்தை தொடர்ந்து எழுதப்பட்ட கதையே கோபாலபுரத்து மக்கள். கோபல்ல கிராமம் அப்படிங்கிற தொடர்ந்து எழுதுனதே கோபாலபுரத்து மக்கள். ஆசிரியர் தன் சொந்த ஊரான இடைச்செவல் மக்களின் வாழ்வியல் காட்சிகளுடன் கற்பனையை புகுத்தி இந்நூலினை படைத்துள்ளார். இதன் ஒரு பகுதி இங்கு பாடமாக உள்ளது. இந்திய விடுதலை போராட்டத்தின் பின்னணியாக கொண்டது இந்நூல். அப்ப இந்திய விடுதலையின் போராட்டத்தை பின்னணியாக கொண்டது நூல் என்னன்னு கேட்கலாம். என்ன நூல்? கோபாலபுரத்து மக்கள். 1991ஆம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருதினை பெற்றது. என்னது? கோபாலபுரத்து மக்கள். சரிங்களா? அதே மாதிரி கோபாலபுரத்து மக்கள் கதையின் ஆசிரியர் கரிசல் எழுத்தாளர் கி. ராஜநாராயணன் 20க்கும் மேற்பட்ட நூல்களை படைத்துள்ளார். இவரின் கதையில் ஒரு கதை சொல்லியின் கதை போக்கில் அமைந்திருக்கும். இவரின் கதைகள் அனைத்தும் கி. ராஜநாராயண் கதைகள் என்ற தலைப்பில் தொகுப்பாக வெளிவந்துள்ளது. இவர் கரிசல் வட்டார சொல்லகராதி. என்ன எழுதியிருக்கான்னு பாருங்க. கரிசல் வட்டார சொல்லகராதி ஒன்றை உருவாக்கியுள்ளார். யாரு? கி. ராஜநாராயணன். இவர் தொடங்கிய வட்டார மரபு வாய்மொழி புனக்கதைகள் கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகின்றன. எழுத்துலகில் இவர் கீரா என்று குறிப்பிடுகிறார். அப்ப கீரானா யாரு? கி. ராஜநாராயணன். சரிங்களா? கி. ராஜநாராயணன் அப்படிங்கிறது இந்த லேசன். சரிங்களா? அடுத்தது வந்து இலக்கணம் வந்துருது. இலக்கணம் தனியா பார்ப்போம். சரிங்களா? புக் இல்லாதவங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதை அப்படியே அந்த வீடியோவை கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, ஹெட்ஃபோன் போட்டு வீடியோ அப்படியே ப்ளே பண்ணி விட்டீங்க அப்படின்னா, இல்லை அந்த லைன் எல்லாம் சொல்லியிருப்போம் பாட்டெல்லாம். அதை அப்படியே ஒரு டைம் 2 டைம் கேட்டீங்க அப்படின்னா அப்படியே மெமரி ஆயிடும். சரிங்களா? மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம்.